ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? 7-6 பயிற்சி 6.4 4ஆம் கணக்கு பார்க்க. என்ன கொடுத்துருக்காங்க? உயரமான அடுக்குமாடி குடியிருப்பின் அடியில் இருந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு, அடுக்குமாடி கட்டிடம். இது அடுக்குமாடி கட்டிடம். அந்த கட்டிட அடுக்குமாடி குடியிருப்பின் அடியில் இருந்து இங்க இருந்து ஒருத்தர் பார்க்கிறாரு. அலைபேசி கோபுரம், டவர் இருக்கு இல்லையா, அந்த டவர் இருந்தா இருக்கு, எதிர்த்தாப்புல இருக்கு கோபுரம், டவர், அலைபேசி டவர். இது ஸோ ரெண்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். இது அடுக்குமாடி, இது அலைபேசி கோபுரம். உயரமான அடுக்குமாடி குடியிருப்பின் அடியில் இருந்து, இது அடுக்குமாடி கோபுரம், இதனுடைய அடியிலிருந்து பார்க்கிறாரு. ஓகே, அடியிலிருந்து பார்க்கல எவ்வளவு டிகிரி கோணத்துல பார்க்கறாரு? 60 டிகிரி ஏற்ற கோணத்துல பார்க்கறாரு. மேல இருந்து பார்க்கல எவ்வளவு டிகிரி இறக்க கோணத்துல பார்க்கறாரு? 30 டிகிரி இறக்க கோணத்தை டவருடைய அடியை பார்க்கறாரு. ஸோ நான் இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்ப என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, அடுக்குமாடி குடியிருப்பின் உயரம் 50 மீட்டர், இதோடைய உயரம். ஸோ இதை ஏ பின்னு வச்சுக்கிடுவோம். இதனுடைய உயரம் 50 மீட்டர். இப்போ இது சிடின்னு வச்சுக்கிடுவோம். இதுவும் அப்போ 50 மீட்டர் ஆகும். இது எவ்வளவு நமக்கு தெரியாது. அடுக்குமாடிக்கு மேலே அந்த டவர் எவ்வளோ ஹைட்ல இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஓகே, அப்போ டவருடைய மொத்த உயரம் அப்படிங்கும் பொழுது இடி தான் டவருடைய மொத்த உயரம். ஏபிங்கிறது அடுக்குமாடி, அதனுடைய உயரம் 50 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்தது இந்த இடிங்கிறத கோபுரம், அதனுடைய உயரம் h+50. இதுதான் நம்மளை கேட்குறாங்க, கோபுரத்தினுடைய உயரம் தான் கேட்குறாங்க. h கண்டுபிடிச்சிட்டோம்னா அதோட 50 கூட்டினோம்னா அலைபேசி கோபுரத்தினுடைய உயரம் கிடைச்சு. முதல்ல இந்த முக்கோணம் ஏபிடி எடுப்போம். இது 30னா இதுவும் 30. முக்கோணம் ஏபிடியில் tan 30 எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஓகே, tan 30 மதிப்பு ஏபி 50, பிடி எக்ஸ். ஸோ இதுல இருந்து எக்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது? 50√3 வச்சுக்கிடுவோம். அடுத்தது பெரிய முக்கோணம், முக்கோணம் பிடிஇ, இது ஃபுல்லும் h+50. இது இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் 50√3ன்னு. ஸோ இந்த ஆங்கிள் 60 டிகிரி. ஓகே, கீழே இருந்து மேலே 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறாருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ tan 60 எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan 60க்கு மதிப்பு √3, இடி h+50 பை பிடி 50√3. ஸோ கிராஸ் மல்டிப்ளை 50√3 இன்ட்டு √3. ஸோ 150 எப்படி? இந்த √3 சேர்ந்து 3000. 50 × 3 150. இப்படி கொண்டு வந்துருங்க. 150 - 50 h, அதாவது h 100 மீட்டர். ஆனால் நமக்கு அந்த குன்றினுடைய உயரம் இடி இசி + சிடி. குன்றின் உயரம் இடி, இடி என்ன எழுதி வச்சிருக்கோம்? h+50. இப்போ h எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 100ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 100 + 50 150 மீட்டர். எது? குன்றின் உயரம், சாரி அந்த டவரின் உயரம், அலைபேசி டவரின் உயரம். கோபுரத்தின் அலைபேசி கோபுரத்தின் உயரம் 150 மீட்டர். நம்ம ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, கதிர்வீச்சு கட்டுப்பாட்டு விதியின்படி இந்த அலைபேசி கோபுரத்தின் குறைந்தபட்ச உயரம் 150 மீட்டர் இருக்கணும். குறைந்தபட்சம் 120க்கு மேலதான் அந்த டவரே வைக்கணும். ஏன்னா நம்ம மக்கள் நடமாடுற இடங்கள்ல இந்த கதிர்வீச்சு மக்களை பாதிக்க கூடாதுன்னு இந்த கோபுரத்தினுடைய உயரம், அலைபேசி கோபுரத்தினுடைய உயரம் எப்படி இருக்கணும்? குறைந்தபட்சம் 120 இருக்கணும்.
இப்ப நம்மளுக்கு அதையும் தாண்டி 150 மீட்டர் இருக்கு. ஸோ அதிகபட்சம் இருக்கலாம், குறைந்தபட்சம் 120க்கு கீழே குறையக்கூடாதுங்கிறான். மேற்கண்ட அலைக்கோபுரம் இந்த கட்டுப்பாட்டிற்கு உட்படுகிறதா? ஆமா, நம்ம கண்டுபிடிச்சது அலைபேசி கோபுரத்தினுடைய உயரம் 150 மீட்டர். ஸோ 120க்கு மேலதான் இருக்கு, கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இந்த அலைபேசி கோபுரம் உள்ளது. கட்டுப்பாட்டு உட்பட்டு அலைபேசி கோபுரம் உள்ளது. ஏன்னா குறைந்தபட்சம் 120 மீட்டர், நமக்கு 150 மீட்டர் கிடைக்குது. அதுக்கு மேல எவ்வளவு நாள் இருக்கலாம், 120க்கு கீழே தான் இருக்கக்கூடாது. ஓகே.